உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொண்டு வந்து அள்ளி கொடுக்க போகுதுங்க. சூப்பராக இருக்க போகுது. தேவதையோடைய கையில் இருக்கீங்க மீனராசிக்காரங்களாம். அது 7.5 சனியாக இருக்கட்டும், அது விரைய சனியாக இருக்கட்டும், அது ஜென்மச்சனியாக இருக்கட்டும், எதுக்குமே ஒரி பண்ணாதீங்க. பிரபஞ்சம் உங்களோட இருக்கும்போது எந்த சனி வந்து உங்களை என்ன பண்ணிட முடியும்? கண்டிப்பாக மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 22ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகிறீங்க. எந்த கவலையுமே கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் 2ஆம் அதிபதி கொஞ்சம் ஒரு இடத்துல நீச்சமாக இருக்கும்போது எல்லா விஷயத்துலையும் பிரச்சனை. இப்போ அப்படியே டிரான்ஸ்ட் ஆக ஆரம்பிச்சிட்டார் செவ்வாய். கண்டிப்பாக பணம் புழக்கத்தை பார்க்க போகிறீங்க. அப்படி கண்ணெல்லாம் பூரிக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. நிறைய மீனராசிக்காரங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா பணம் அப்படின்றது கிடைக்க போகுது. ஏன்னா ராகு அப்படின்ற பிளானட் வந்து ஜென்மத்தில் இருந்து அப்படியே இறங்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஏதாவது கொடுத்துட்டு போவார். மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நியூ இயர் உங்களுக்கான நியூ இயர் தான். சொல்லி அடித்தேன் பார்த்தியா அப்படின்ற மாதிரியான நியூ இயராகத்தான் இருக்க போகுது. நிறைய மீனராசிக்காரங்க கன்சீவ் ஆக போகிறீங்களோ அப்படி தான் எனக்கு தோணுது. நிறைய மீனராசிக்காரங்க இது வரைக்கும் குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தால் அத்துணை மீனராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான நேரம் அப்படின்றது கூடி வருது.